சென்னை கலைவாணர் அரங்கில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 15வது தேசிய மாநாடு மற்றும் 8வது தேசிய குழு நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா அவ்வமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, விஐடி வேந்தர் ஜி. விஸ்வநாதன், மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி, மதுராவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி, முன்னாள் காவல் தலைவர் எம். சுப்பிரமணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 8வது தேசிய குழுவின் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்ட தேசிய தலைவராக நிறுவனர் ஹென்றி ஆறுமுகம், தேசிய பொதுச் செயலாளராக ஜெயச்சந்திரன், தேசிய பொருளாளராக சந்திரசேகர், தேசிய செயல் தலைவராக செந்தில்குமார், தேசிய நிர்வாக செயலாளராக கிருஷ்ணகுமார், தேசிய வளர்ச்சி செயலாளராக நரேஷ்சந்த், தேசிய துணைத் தலைவர்களாக ராஜசேகர், பிரசன்னகுமார் ஆகியோர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கூட்டமைப்பின் தமிழகம் மற்றும் இதர மாநில நிர்வாகிகளுக்கும் பதவியேற்றுக் கொண்டனர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் வழிகாட்டல் நூலினை திராவிட கழக தலைவர் கி. வீரமணி வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். மேலும் உரையாற்றிய தமிமுன் அன்சாரி, ஃபைரா கூட்டமைப்பின் சார்பில் அறக்கட்டளை ஒன்றினை ஆரம்பித்து அதன் கீழ் வறுமை கீட்டுக்கும் கீழ் படிக்க வசதியில்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் என தனது கோரிக்கையை வைத்தார். மாநாட்டின் இறுதியில் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்த 118 திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்தும், பதிவுத்துறை, உருவாக்குறை ரெகுலர் ஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையால் டிடிபி, டிசிபி சிக்கல்களை களைய வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இச்சிறப்புமிகு மாநாட்டில் ஃபைரா கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் புதிதாக இணைந்த பில்டர்ஸ், லே அவுட் டெவலப்பர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட் உள்ளிட்ட தொழில் முனைவோர்கள், தமிழகம் மற்றும் பிற மாநில நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய 8வது தேசிய குழுவினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். என்னுடன் சேர்த்து இன்றைய தினம் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பிற்கு தேசிய மற்றும் மாநில குழு பொறுப்பாளர்கள் 143 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டமைப்பினுடைய 8வது குழு பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்பு விழாவும் 15வது தேசிய மாநாடும் இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழக மைய மற்றும் மாநில அரசுகள் கொண்டு வந்திருக்கிற கிட்டத்தட்ட 118 திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம்.